வந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானவி வந்தனீயா ஆனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஓம் தத் சத். ராகாதிரோகான் சதாதானுசக்தா நசிஸ்காய பிரஸ்ருதா நசிசாம் ஔசூக்ய மோகாரதிதான் ஜகானா யோ பூர்வ வைத்யாய நமஸ்துஸ்தசமை யோ பூர்வ வைத்யாய நமஸ்துஸ்தசமை யோ பூர்வ வைத்யாய நமஸ்துதசமை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்ப நம்ம நடவடிக்கை கிரமங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை நடப்பில கொண்டு வரணும், அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, பொருளுதவி தேவைப்படுது அப்படின்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஸோ அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பொருள் உதவி செஞ்சு அதை ஆலோசிச்சு திட்டமிட்டு அதை செயல்முறைக்கு கொண்டு வரணும். அடுத்தது, சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களை அனுசரிச்சு நடக்கிறவங்க ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு விழா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம சித்த வித்தை சார்பா பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்க சத்தினி சபீதிய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சத்தினி சபீதினா என்ன? சத்தினினா எல்லா உணவு வகைகளையும் ஒரு பாத்திரத்துல போட்டு கலந்து அத வித்தியார்த்திகள் சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களை அனுசரிக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா கூடி அமர்ந்து அதை சாப்பிடுவாங்க. அது ஒரு இலையிலயோ இல்ல ஒரு பாத்திரத்திலயோ போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது அந்த ஆகார வகைகள் என்ன பண்ணணும், கீழே விழாம சாப்பிடணும். சபீதி அப்படின்றது தண்ணீர் குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, இது எல்லாமே ஒரே பாத்திரத்துல மாத்தி மாத்தி குடிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் சத்தினி சபீதி சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ற சித்த வித்தை பெற்றவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை மேல வச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா இந்த ஜீவனை ரட்சிக்க கூடியது அந்த ஆகார வகைகள். அப்ப அந்த ஆகாரத்துக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். அதனால நாம கீழே உட்கார்ந்து மேல ஒரு திண்டு மாதிரியோ ஒரு டேபிள் மாதிரியோ இல்ல ஒரு பெஞ்ச் மாதிரியோ போட்டுட்டு ஸோ அதுல அந்த ஆகார வகைகளை வச்சுட்டு நாம ரெண்டு பக்கமும் கீழே உட்கார்ந்து அந்த ஆகாரங்களை சாப்பிடணும். ஸோ அது அந்த ஆகாரத்துக்கு மரியாதை கொடுக்கறதா அர்த்தம். ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால ஜீவித்திருக்க முடியாது இல்லையா? அதனால அதே மாதிரி உலகத்திலே ரொம்ப யாரு அப்படின்னா அன்ன ராஜா தான். ஸோ அந்த அன்னம் ராஜாவை நம்ம மதிக்கணும். அதுக்காக சாப்பாட்டு வகைகள்லாம் மேல வச்சு நம்ம கீழே உட்காந்து சாப்பிடணும். அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சத்தினி சமயத்திலையும் ஜப நேரத்திலையும் இடுப்புல ஒரே ஒரு ஆடைய மட்டும்தான் கட்டணும். அது ஏன் அப்படின்னா, பொதுவா ஈஸ்வர சேவை செய்யும் பொழுது எந்த ஒரு அலங்காரமும் செய்யக்கூடாது. ஆடை அணிதலே அலங்காரம் தான். அதனால நாம சித்த வித்தியார்த்திகள் அமர்ந்து அந்த ஈஸ்வர சேவையை செய்யும் பொழுது
எந்த ஒரு அலங்காரமும் இருக்கக்கூடாது. அதனாலதான் இடுப்புல ஒரு ஆடை மட்டும்தான் இருக்கணும், ஏக ஆடை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படின்னா, இப்ப கோயிலுக்கு போறாங்க உலகவாசிகள். கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு சுத்தபதமா எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம தான் கோயிலுக்கு போறாங்க. அதே மாதிரிதான் நாமளும் இந்த ஈஸ்வர சேவையை செய்யும் போது எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம தான் அந்த ஈஸ்வரைய இடுப்பில் ஒரே ஒரு ஆடை மட்டும் கட்டி தான் செய்யணும். ஏன்னா அலங்காரம் அப்படின்றது ரஜோகுணம் உடையது. ஆனா சித்த வித்தியார்த்திகள் சாத்வீகர்கள். அதனால அலங்காரம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, அந்த சைடு நம்ம போக கூடாது. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நகை போட்டுக்கிறாங்க, சட்டை கலர் கலரா போட்டுக்கிறாங்க, பிளவுஸ் அந்த மாதிரி டிசைன் டிசைனா ஏதோ போட்டுக்கிறாங்க, இந்த ஆடையை இது மாதிரி அணிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அணியறதால என்னன்னா ஒரு வசியம் ஏற்படுது, ஒரு மோகம் ஏற்படுது. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உலகத்துல வருது. அந்த ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிறதால ஒரு மோகன ரூபியாகவும் மத்தவங்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நடக்குது. அதனால அப்படிலாம் இருக்கக்கூடாது. சித்த வித்தியார்த்திகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிர்மலமும் சுத்தமுமான வெண்ணிற ஆடைகளை மட்டுமே தான் அணியணும். கலர் ஆடைகளை அணியக்கூடாது. அலங்காரமும் மோகனமும் வசியமும் உடைய வண்ண ஆடைகளை கண்டிப்பா நம்ம அணியக்கூடாது. அது ஏன் அணியக்கூடாதுன்னு சாமி சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு 20 வயசு 21 வயசு 22 வயசுல ஒரு பெண் நிர்வாணமா ஆடை இல்லாம போனாங்கன்னா அத பார்த்து மோகிக்கிறதுக்கோ இல்ல அவங்க மேல பிரேமை ஏற்படுறதுக்கோ வழி இல்லை. அதே ஒரு 10-12 வயசு ஒரு பெண் குழந்தை காதுல இந்த லோலாக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு பிளவுஸ் இடுப்புல ஸ்கர்ட் இதெல்லாம் போட்டுட்டு நடந்து பார்த்தேன்னா ஒரு மோகனமும் வசியமும் ஏற்படும். ஸோ அப்ப அதை பாக்குறவங்களுக்கு அந்த பெண் குழந்தை மேல மோகமும் பிரேமையும் ஏற்படும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆடைகள்லாம் அணிஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப அனாச்சாரம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுவும் சித்த வித்தியார்த்திகள் அந்த சைடு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி இந்த உலகத்தை படைச்சதே கடவுள் தான், ஈஸ்வரன் தான். இங்க அண்ட சராசரங்கள்ல இருக்க எல்லா சிருஷ்டிகளும் ஈஸ்வரனாலதான் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு இது வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளோட செயல்களால என்ன பண்றோம், அந்த இறைவனுக்கு ஈஸ்வரனுக்கு அறிவில்ல, ஞானம் இல்ல, புத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம சில விஷயங்கள்லாம் செய்யறோம். ஏன்னா இப்ப ஈஸ்வரன் அப்ப இந்த மனுஷனையும் படைச்சது ஈஸ்வரன் தான், நம்மளையும் படைச்சது ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன் அவரு வசிக்கிறதுக்காக இந்த ஜடமாகிய வீட அவர் படைக்கிறார். படைச்சு அதுல புருவ மத்தியத்துல ஸ்திதி செய்து கொண்டிருக்கிறார், இருக்கிறார். அப்படி அவரு இருக்கக்கூடிய வீட்டுல அவருக்கு என்னென்னலாம் துளைகள் வேணுமோ அந்த உடம்புல ஜன்னல் கதவு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம், காது குத்திக்கிறோம், மூக்கு குத்திக்கிறோம். இந்த மூக்கோட சென்டர்ல ஒரு தண்டு பகுதி இருக்கு, அதுல ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாக்குல கூட போட்டுக்கிறாங்க. ஸோ காதை சுத்தி இருக்க பகுதியில எல்லாம் ஓட்டை போட்டு கம்மல் போட்டுக்கிட்டு ஜிமிக்கி போட்டுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இத கடவுளே ஏற்படுத்தியிருந்தா இந்த துளைகள் எல்லாம் நாம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்ப கடவுள் அவருக்கு அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது, அதனால அவர் ஏற்படுத்தல. அதனால நாம ஏற்படுத்தி கொள்றதா ஆயிடுது. அதே மாதிரி இப்ப ஒரு காது இருக்கு, காதோட அந்த கீழே தொங்குற அந்த சதை பகுதியில போய் ஒரு ஓட்டையை போட்டுக்கிறோம். நமக்கு இந்த ஜடத்துலதான் ஈஸ்வரன் இருக்காரு. ஸோ அவரு கண்கள், காது, மூக்கு, வாய், மலத்துவாரம், மூத்திரத்துவாரம்னு அவரு வசிக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வாசல் வேணுமோ வழி வேணுமோ அதை அவர் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாரு. ஆனா நாம என்ன பண்றோம், உடம்பெல்லாம் கண்ட இடத்துல குத்தி அதை காயப்படுத்தி அந்த சக்தியெல்லாம் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படின்னா, இப்ப நாம வசிக்கிறதுக்கு ஒரு வீடை கட்டுறோம், வீடை கட்டி அதுல ஜன்னல் வச்சிருக்கோம், வாசல் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம், வெளியில போறதுக்கு உள்ள வர்றதுக்கு எல்லாமே இருந்து என்ன பண்றோம், கடப்பாறையை வச்சு அந்த வீட்டுல அங்க அங்க குத்தி தொலையிடுறோம்.
சோ அப்படி துளையிடும் போது அந்த வீடு வந்து குணமுடையதா தோஷமுடையதான்னு கேக்குறாரு. அதான் சாமி நல்லதா கெட்டதா அந்த வீட்டுக்கு, அந்த மாதிரி எல்லாம் துளையிட்டேன்னா அந்த வீடு பலகீனமா தானே ஆகும். அது நல்லது கிடையாது இல்லையா? சோ இப்ப அதே மாதிரிதான் நாம என்ன பண்றோம், அலங்காரன்ற பேர்ல காது குத்துறோம், மூக்கு குத்துறன்ற பேர்ல இந்த ஈஸ்வரன் வசிக்கக்கூடிய இந்த ஜடத்தை அங்கங்கேயும் அந்த கடப்பாறையை போட்டு துளையிடுற மாதிரி நாமளும் குத்தி சேதப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சோ அப்ப இது வந்து இந்த உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டதுதான். சோ இந்த மாதிரி அனாச்சாரங்களான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாத நம்மளோட ஈஸ்வரன் வந்து புருவ மத்தியத்தை இருதயத்தை சோ அவரோட சக்தி இந்த துவாரங்கள் வழியா வெளியில பரவியும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. சோ அப்ப இந்த வெளியில பரவி இருக்கிற சக்தியும் என்ன பண்ணணும், நம்ம குதம் வழியா, குதம் எங்க இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா, அண்ணாக்குக்கு மேல 2 துவாரங்கள் இருக்கு இல்லையா. சோ அது வழியாகவே அந்த வெளியில பரவி இருக்கிற அந்த சக்தியை எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிற அந்த சக்தியோட சேர்க்கணும். சேர்க்கணும் போது அந்த ஈஸ்வர நிலையிலே மாறி ஈஸ்வரன் ஆகிறது. சோ அப்ப தானாய் தன்மயமாகி தீருகிறது. இததான் செய்யணுமோ ஒழிய நாம அங்க காது குத்திக்கிறது, மூக்கு குத்திக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் செஞ்சு மோகனமும் வசீகரிக்கவும் செஞ்சு யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. இந்த ஜடத்தையும் துன்புறுத்தக்கூடாது, ஜீவனையும் விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. மீதி இருக்கிற நடவடிக்கை கிரமங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். நடவடிக்கை கிரமங்கள்ல 16வது கிரமங்கள்ல பாத்தீங்கன்னா, சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களுக்கு ஏதாவது காரியம் நடப்பில் கொண்டு வர வேண்டியதுனால் அவங்களுக்கு எதனா ஒரு பொருள் உதவி தேவைப்பட்டனா, அதாவது சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களுக்கு, அப்போ நடவடிக்கை கிரமங்களோடு அனுசரித்து நடக்கின்ற அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது காரிய நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த இடத்தில் உள்ள எல்லா வித்தியாசங்களையும் ஒன்று சேர்ந்து, அதே மாதிரி நடவடிக்கை கிரமங்களுடைய விதிகளுக்கு அது உட்பட்டு அவங்களோட சக்திக்கு அனுசரித்து அவங்கவுங்க சொன்னுகிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி அந்தந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்ல ஒரு சித்த வித்தியார்த்தியா இருப்பாங்க. ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ பொருளாதார தேவை கூட தவிர்க்க முடியாத தேவைப்படலாம், ஒரு நல்ல காரியம் நடக்க சொல்ல. அப்ப அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு இடத்துல உடல் உழைப்பு கூட அதன் மூலமாக கூட ஹெல்ப் பண்ணலாம். அப்போ சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் அவங்க வீட்டுல நடப்பில கொண்டு வரணும். ஒரு தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னாலும் மற்ற வித்தியாசிகளாம் என்ன ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அவங்கவுங்களால முடிந்தது என்ன அளவுக்கு உடல் ரீதியாகவோ ஒரு மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கவுங்க என்னென்ன மாதிரி ஒத்துக்கணுமோ அவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்றதுக்குன்னு அதை வந்து கிரமங்களுக்கு உட்பட்டு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரிதான் ஞானப்பிதா இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் அப்ப ஒன்றாக சேர்ந்து ஏதாவது கொண்டாட்டங்கள் நிலையங்கள் ஏதோ விழா நடக்கும் போதோ அந்த மாதிரி டைம்ல நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் அவங்க எல்லாமே சேர்ந்து சத்தினி சபீதி நடத்த வேண்டும். அதாவது சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஏக ருசியாக இருக்க வேண்டும். எல்லாமே ஒன்றாக கலந்து ஒரே இலையிலிட்டோ தட்டிலிட்டோ வந்து எல்லாருமே சுத்தி உக்காந்து சாப்பிட வேண்டும். சபீதி என்னன்னாலும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோ மற்ற ஆகாரங்கள் வஸ்துவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அது ஒன்றாக சேர்த்து
எல்லாமே அந்த ஒன்றுல இருந்து அதை பிரிச்சு பிரிச்சு சாப்பிட, ஏக ருசியாக அதையும் சாப்பிட வேண்டும். இப்ப அந்த ஏக ருசி இதுதான் நம்மளுடைய உடலினுடைய இச்சைகள், அதாவது ஒரு தேவைகள். ஏதோ சில ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், கசப்புன்னா பிடிக்காது. சில பேர் காரம் பிடிக்கும், வேற ஒரு ஆப்போசிட்டான சில இது புளிப்பு பிடிக்காது. ஒரு எதிரான இதுக்கள் ராக துவேஷத்தோட இருக்கும். ஏதோ ஒரு சுவை பிடிக்கும், ஏதோ ஒரு சுவை பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு ராக துவேஷத்துல நம்ம அந்த மாதிரி மன ரீதியாக நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம். அப்ப எல்லா சுவைகளும் நமக்குள்ள ஏக ருசியாக சேர்ந்து சாப்பிடும் போது என்ன, எல்லாமே அந்த ஒருங்கிணைந்து வரும்போது தான் நம்ம கூட பாத்தீங்கன்னா அந்த ஜீவ ஐக்கியமாவத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதுதான் முழுமை பெறும் என்பது. அடுத்ததாக சாப்பிடுற சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து, அது பொருள். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம இந்த உடலை காப்பாற்றணும். இந்த உடலுக்குள்ளதான் அந்த ஜீவன் என்பது ஜீவ ஐக்கியம் அடையணும். இந்த உடல்ல ஒரு ஆரோக்கிய குறைவா இருந்தா முடியுமா? ஜீவ ஐக்கியம் அடைந்தே பெரிய இம்சையாகத்தான் இருக்கும். அப்ப உடலுக்கு தேவையானதை நம்ம செய்துத்தான் ஆகணும். ஜீவனுக்கு என்று செய்ய வேண்டிய செயலை செய்துத்தான் ஆகணும். மனதுக்குன்னு செய்ய வேண்டிய செயலை செய்துத்தான் ஆகணும். உடல், மனம், ஜீவன் இது மூன்றுமே நம்ம சரியான முறையில பராமரிக்கணும். ஏன்னா எல்லாமே அது ஈஸ்வரனுடைய நிலைமைகள் தான். அது சிவனாக வர்றது ஜீவனாக அதே ஈஸ்வரன் தான், மனமாக மாறுகிறது அதே ஈஸ்வரன் தான், நான் எனும் அகங்காரம் ஆகிய இந்த உடலாகவும் அதுதான் மாறுகிறது. அப்ப இயற்கை கொடுத்த பிரசாதம் தான் இந்த உடல். அதை சரியான முறையில நம்ம பராமரிக்கணும். அந்த பராமரிக்கிறதுக்கு அடிப்படை தேவையாக இந்த அன்னம் என்பது நமக்கு முக்கிய தேவைப்பும் படுகிறது. ஜீவசக்தியான வாயு தான் ஜீவனுக்கு அன்னம். ஆனால் சாப்பிடுற சாப்பாடு இந்த உடலுக்கான அன்னம் இல்லவளா? அப்ப அந்த அன்னத்தையே நம்ம மதிக்கணும். அப்ப அதுதான் ராஜா, இருந்ததுல உயர்ந்த ராஜா. ஏன்னா அந்த இதுக்குள்ளதான் இந்த அன்னத்தால் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டால் போஷிக்கப்படுவதா இந்த உடம்பு. அது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு. அது அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அதுக்குதான் அது சாப்பாடு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும். நம்ம தரையில உக்காந்துடணும். ஒரு தரையை விட ஒரு உயர்ந்த இடத்துல மேல் பக்கமாக வைத்து அது மேல வச்சு சாப்பிட வேண்டும். அதுதான் அன்னராஜா. அதுக்குதான் அது சொல்றது, அது அடிப்படையில் அதுதான் அந்த மாதிரி சாப்பிட வேண்டும். அப்ப வித்தியார்த்திகள் இதெல்லாம் தினசரி நீங்க இந்த முறையில செயல்படுத்துறீங்களா? உங்க வீட்டுல சாப்பிட சொல்லக்கூட இந்த மாதிரி சாப்பிடுறீங்களா? இல்லையே. அது யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்கிறது. ஏதோ நிலையங்கள்ல போனா கூட எல்லா வித்தியார்த்தியும் சேர்ந்துக்கிற இப்போ குறிப்பிட்ட பேர் தான் சத்தினி சாப்பிடுறாங்க, மீதி குறிப்பிட்ட பேர் சத்தினில இருந்து வெளியிடுறாங்க, நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன்றாங்க. சரி, நிலையங்கள்ல சத்தினி சாப்பிட்றவங்க சரி, வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் யார் வாங்கியிருந்தாலும் வித்தை அவங்களோட ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுறாங்களா? அதுவும் கிடையாது. அடுத்த பட்சமாக சாப்பாடு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம கீழே உட்காந்து மதிப்பு கொடுத்து சாப்பிடுறாங்களா? அதுவும் கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயம் தான் அது. அப்ப வித்தை வாங்கிட்டோமே தவிர அந்த விதையை பாதுகாக்கக்கூடிய நம்ம நடைமுறை வாழ்க்கையை நம்ம செயல்படுத்துறோமா? இல்லையே. எந்த நிலையங்கள்ல ஒரு முறையாக சத்தினி சபை இது நடக்கிறதோ அந்த நிலையங்கள்ல நீங்க இயல்பாகவே பார்க்கலாம். அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை என்பது மாயான இந்த உலகத்திலிருந்து நம்ம விடுபடதான் இதுல வந்திருக்கோம். அது இயல்பாக சில ஒன்று கருத்துக்கள் முரண்பாடுகள் என்பது ஒரு அவருடைய கருத்துக்கள் அபிமான பேதங்கள் என்பது இயல்பாக இருக்கதான் செய்யும். ஆனா அது எல்லாமே ஒரு தீவிரமான அது உடையணும். எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா எந்த நிலையங்கள்ல ஒரு சத்தினி சபீதி நடக்கிறதோ ஜபம் மட்டும் அது போதாது. அந்த இடத்துல இந்த சத்தினி சபீதியோடு இருக்கக்கூடிய அந்த நிலையங்கள்ல தான் அங்கு வரக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் வித்தியார்த்தியா இருக்கலாம், வித்தை தெரிஞ்சினாலும் வித்தை வாங்காதவங்க கூட வரலாம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்லோர் மனதும் ஒன்றாக அந்த இடத்துல ஒரு ஐக்கியப்பட வேண்டும். அவருக்குள்ள ஒரு ஒற்றுமை வளர வேண்டும்.
நாளுக்கு நாள் அந்த நிலையத்துடைய ஒரு வளர்ச்சியும் அது வர வேண்டும் கூடவே. அப்ப இந்த சத்தினி சபீதி இருக்கப்படுகிற அந்த நிலையங்கள்ல தான் இயல்பாகவே அது தொடர்ந்து ஒரு சுமூகமாக அது பயணிக்கக்கூடிய அது சூழ்நிலையும் அது இயல்பாகவே அது உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இதே 6வது அத்தியாயத்துல சொல்லிட்டாரு ஞானபிதா, ஜீவன் என்ற ஒரு விஷயத்துலதான் எல்லாமே ஒண்ணுதான். நானும் அகங்காரமாகிய அதுக்குத்தான் இன பேதம் உள்ளது. இந்த உடல் மனிதனுடைய உடல், இது நாயினுடைய உடல், இது பூனையினுடைய உடல், இது கொசுவினுடைய உடல், இந்த மாதிரி இன பேதம். அது வெறுப்புகளுக்கு உள்ளாக பிடிக்காத உயிரினம் பார்த்தா அதை வெறுப்புக்கு உள்ளாக்குறோம். அது நமக்கு நம்ம அது வெறுப்பாக்கிறோம். அப்ப இந்த பேதங்களை, இந்த சாப்பாடு தான் அன்னம். இந்த அன்னத்தை நம்ம அது முறையாக அது மதிப்பு கொடுத்து ஒரு சத்தினி சபீதியோடு இங்க சாப்பிட போது மட்டும்தான் நான் இன்னும் இந்த அகங்காரனுடைய அந்த பேதங்கள் என்பது விளக்கப்படும். அப்ப இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மைண்டு தான். அந்த ஒரு மைண்டே பல்வேறு விதமாக ஏதோ ஒரு மற்ற பிற ஜீவன்களை பார்த்தா வெறுக்கிறதும், மனிதர்களை பார்த்தா நமக்குள்ளே அது இன வேறுபாடு இருக்கிறது, ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு ரீதியாகவும், பணக்காரன் ஏழை என்ற முறையான இந்த வேறுபாடுகள் என்பது இயல்பாக நமக்கு அது பதியுது. பிற ஜீவன்களையும் மனிதனை தவிர பிற ஜீவன்களையும் நம்ம மதிக்க மாட்டேன்றோம். இப்ப அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பேதம் என்பது மறை வேண்டும் என்றால் அந்த சக்தி சபீதி இருக்கும் போது மட்டும்தான் சரியது இந்த அகங்காரத்தினுடைய இந்த இனபேதம். அப்ப முதல் விதிகளையே நடவடிக்கை கூறியபடி ஜாதி, மதம், இனம், மொழி எந்த வேறுபாடும் சித்த வித்தியாதிகள் பார்க்க கூடாதது. ஜீவன் என்ற ஒரு நோக்கோடு தான் பார்க்கணும். அந்த முறையில தான் நம்மளுடைய செயல்கள் என்ற இருக்க வேண்டும். உயிர் நோக்கத்தோடு தான் நம்மளுடைய செயல் அனைத்தும் இருக்க வேண்டும். மனதினுடைய நோக்கமோ அகங்காரத்தினுடைய நோக்கமோ இருந்து அந்த செயல்களை செய்யும் போது தான் நாம் பல்வேறு முறையான ராக துவேஷங்களுக்கு நம்ம அடிமையாகிறோம். ஜீவன் என்ற அந்த நோக்கத்தோடு நம்மளுடைய செயல் செய்யும் போது தான் அந்த ஒற்றுமை என்பது இயல்பாகவே அது வளருகிறது. அப்ப அந்த ஜீவனை போஷிக்கக்கூடிய இந்த உடம்பை, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பை ஒரு ஆரோக்கியமாக அந்த காப்பாற்றக்கூடிய இந்த இடத்துல சத்தினி சபீதி ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த அன்றைக்கு செய்த அந்த நிலையத்தினுடைய அந்த ஜபம் அது முழுமை பெறும். சத்தினி சபீதி இல்லாத அந்த எந்த நிலையத்திலையும் சரி ஜபம் மண்ணாலும் சரி அது முழுமை என்பது அது தன்னிறைவு என்பது கிடையாது. ஏன்னா ஜபத்துல மட்டும்தான் இருப்ப. நடைமுறை வாழ்க்கையில நான் ஒற்றுமையா இருக்க மாட்டேன்ற முறையில் தான் அந்த இடத்துல அர்த்தம் வருது உங்களுக்கு. ஜபத்துல மட்டும்தான் நான் இருப்பேன், மத்த சமயத்துல மத்த வித்தியார்த்திகளோடு நான் ஒற்றுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு மறைமுகமாக நமக்கு நம்ம டிக்ளேர் பண்றோம். நான் சத்தினி சாப்பிட மாட்டேன்றது. அதுதான் அத்தகைய முரண்பாடுகள் எல்லாமே இருக்கக்கூடாதது. அந்த ஏக சகோதர சகோத்துவம், 2 எதிரிகள் கூட ஒன்னா உட்காந்து சத்தினி சாப்பிட்டாருங்களா தொடர்ந்து அவர்களுக்குள்ள பிற்காலத்துல நண்ப துவேஷங்கள் என்பது விலகி அந்த உயிர் நோக்கத்தோட ராக துவேஷங்கள் அவளுக்குள்ள விருப்பு வெறுப்புகள் நீங்கி அந்த உயிர் நோக்கமான அந்த தன்னுடைய ஜீவன் மேல பக்தி விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். எல்லாமே நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட பிம்பம் தான். எல்லாமே வெளியில இருக்கிறது எல்லாமே. அப்ப நம்மிலிருந்து அந்த ஜீவசக்தியான வாய்வு தானே எல்லாமே. இந்த அகங்காரத்தின் விளைவாக பல்வேறு பேதங்களாக நம்மளுக்கு இன வித்தியாசங்களாக தெரிந்தது எல்லாமே நம்மளுடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பு தானே. அப்ப அந்த நோக்கத்தோடு இருக்கும் போது தான் அது வேறுபட்ட பல்வேறு பிரிவுகளாக பின்னப்பட்டு இருந்த அந்த மனதினுடைய நிலை என்பது அது ஒன்றுபடும். அப்ப அந்த ஒன்றுபட்டு முழு சக்தியும் அந்த மனதுல ஐக்கியமாகும் போது மட்டும்தான் நமக்குள்ள அது அடங்கிய மனமாக இருக்கும். அப்ப இதனுடைய நோக்கம், இப்ப இந்த கிரமங்களுடைய நோக்கம், இந்த 17வது சத்தினி சபீதனுடைய நோக்கம் நமக்குள்ள அந்த முதல் விதியான ஜாதி மதம் இனம் வேறுபாடு இதை களைவதற்கு சத்தினி சபீதிகள் இந்த 1க்கும் 17க்கும் இருக்கக்கூடிய லிங்க் இதுதான் உங்களுக்கு. அது ஒற்றுமை. அப்ப இதை முறையா கடைபிடிக்கும் போது அது இயல்பாகவே அது நமக்குள்ள ஜீவன் அந்த மனம் ஐக்கியம் எளிமையாக அடையும். ஜீவ ஈஸ்வரமும் எளிமையாக அடையும். அப்போ எதிர்க்க இருக்க வித்தியார்த்தியோட இந்த சத்தினி சாப்பிட பிடிக்கலன்னாலே அப்ப மனம் நமக்கு அது முரண்பட்டு தானே வருது.
அப்போ ஐக்கியம் என்பது என்ன? இந்த உடல், மனம், ஜீவன், அது மூணும் ஒரு நோக்கத்தோடு அது பயணிக்கும் போது மட்டும்தான் அந்த ஐக்கியம் என்பது அந்த இடத்துல பூர்ணத்துவம் பெறுகிறது. அது முரண்பட்டு இருக்கும் போது அப்ப ஐக்கியம் என்பது ஏற்படாது. நமக்குள்ள வந்தது ஜபம் பண்ணதான் பேரு. ஆனா நம்மளால முழுமையான பலனை அனுபவிக்க முடியாது. அதே சமயம் ஜபத்திலையும் முழுமையான தண்ணீர் ஐக்கியம் இல்லாமல் எண்ணங்களுடைய அது போராட்டமாகவே இருக்கும். என் பக்கத்துல கீழ் ஜாதிக்காரன் உட்கார்ந்து இருக்காங்கன்னு அந்த நினைப்போடு நான் தியானம் பண்ணல என்ன ஆகும்? என் பக்கத்துல இவரை உட்கார வைக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வரும். எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என் ஜாதி என்ன ஸ்டேட்டஸ்ன்ற மாதிரி ஆயிடும். அதே சமயம் என் பக்கத்துல ஒரு உயர் ஜாதிக்காரன் இருந்தா கூட அவர் உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்தனும் ஆனா பேதம் அந்த அபிப்பிராயம் வந்துடும். ஒருத்த படிச்சவன் படிக்காதவன், அந்த மாதிரி பொருளாதார உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அது ஜாதி ரீதியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த மாதிரி ஜீவனை மட்டும் நோக்காமல் இந்த மாயினுடைய அகங்காரத்தினுடைய இன பேதங்கள் நம்ம நோக்கிட்டு இருந்தோம்னா ஜபம் கூட நம்மளுக்கு சரியாக நடைபெறுவது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்காது. ஏன்னா அந்த இன பேதங்களை நம்ம பார்க்கணும்னா வெளியில வந்தாதான் அது பார்க்க முடியும். அது ஜீவசக்தியான வாயு அது வெளியில வியாபிக்கும் போதுதான் அது பார்க்க முடிகிறது. அது உள்ளுக்குள்ளேயே ஏககதியாக நடந்ததுன்னா வெளியில இருக்கக்கூடிய இன பேதங்களை நம்ம இயல்பாவே நம்ம பார்க்க மாட்டோம். தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். மற்றொன்றை பார்த்து கொண்டிருந்தால் தன்னைத்தான் அறிய முடியுமா? அது முடியாதுன்றதான ஞானபிதா சொல்றாரு. அப்ப அந்த இன பேதங்கள் தான் தன்னை விட்டுட்டு வெளியில பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அது உருவாக்குது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த சத்தினி சபீதனுடைய முக்கியத்துவத்தை ஞானபிதா இந்த கிரமத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அந்த ஜப சமயத்திலையும் சரியது அந்த ஒற்றை ஆடை அணிய வேண்டும். அலங்காரங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. அலங்காரங்கள் என்பது அந்த உடலில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கூடிய ஒரு மேக்கப் தான். அது மேக்கப் இல்லாதது இருப்பது போல் நாம் காட்டிக் கொள்கின்றோம். அலங்காரம் அதுதான். உண்மையில கரெக்டா அலங்காரத்தினை அதுதான். அது நமக்கு இல்லாத தகுதியை இருப்பதாக காட்டிக் கொள்கின்றோம். ஒரு வயசானவங்க கூட தலை நச்சு போச்சுன்னா என்ன பண்றோம்? டை அச்சிரும் சொல்லிட்டு இல்லாததை இருப்பதாக காட்டிக் கொள்கின்றோம். முகம் சுருக்கந்தா கூட சரி பவுடர் போட்டுக்கலான்ற மாதிரி அந்த இல்லாததை இருக்கதாக காட்டிக் கொள்கின்றோம். அது எல்லாமே ஒரு நடிப்பு தான், அது உண்மை கிடையாது. அப்ப நம்மளால ஏத்துக்க முடியல. இயற்கையா இருக்கிறதுக்கு ஏத்துக்க முடியல. இயற்கையா வாழறதுக்கு ஏத்துக்க முடியல. ஒரு மேக்கப் போட்டு வாழறதுக்கு தான் நம்மளுக்கு பிடிக்கிறது. நடிப்பு தான் நம்மளுக்கு பிடிக்கிறது. நம்மளால இயல்பாக இருக்க பிடிக்கவில்லை. அதுதான் நகலங்காரங்கள். நான் நிறைய நகை போட்டு இருந்தா தங்க நகல் போட்டு என்ன பணக்காரன் நினைச்சுப்பாங்க. அப்போ பணக்காரன் என்ற மேல ஒரு விஷயத்துல பற்று இருக்கிறது, நகை மேல ஒரு பற்று இருக்கிறது. அழகு என்பது மேக்கப்புள் தான் அழகுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லாததை இருப்பதாக காமிப்பது தான் அந்த மேக்கப். அது ஆடைகள் பல வண்ணங்களாக போட்டுக் கொள்வது அது மனதினுடைய மாயை. இதுதான் 10ஆம் அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லிட்டாரு. கடல் நீர் அது அலையாக அடிச்சு நுரையாக மாறி அந்த நுழைகள்ல இந்த பபுள்ஸ் நீர்க்குமிழிகள் அதுல பல வர்ணங்களாக ஜொலிக்கின்றது இந்த மாயினுடைய அகங்காரத்துடைய தன்மை. இதுதான் 10ஆம் அத்தியாயத்துல தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப இந்த ஆடை கலர் கலரா அணிவது எல்லாமே பல வர்ணங்களாக ஜொலிக்கிறது. அகங்காரத்தினுடைய விளைவு தான். பல்வேறு வண்ணமான ஆடைகளை நாம் தேர்ந்தெடுத்து இது அழகா இருக்குது, எனக்கு இது போட்டா அழகா இருக்கும், இப்படி போட்ட இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி இந்த மாதிரி தையல் பண்ணிக்கினா நல்லா இருக்கும். இது ஆடவருக்கும் இது பொருந்தும், பெண்டிற்கும் இது பொருந்தும். அப்ப இயல்பாவே இந்த அலங்காரங்கள் என்பது அகங்காரத்தினுடைய அது வெளிப்பாடு தான். அவரவருடைய அகங்காரத்துடைய அது வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அது வெளிப்படுகிறது. நான் தொழில் சுச்சுவேஷன் இது போட்டுக்கிறேன், அப்புறம் வெளியில என்னுடைய சொந்தக்காரர்கள் எதனா சொல்ல இப்படி இருக்கிறியே, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன இப்படியே இருக்கிறியே, தாடி வளர்த்திருந்தா நீ இப்படி இருக்கிறியே, அந்த விமர்சனங்களுக்கு நாம் பயப்பட்டு கொண்டு இருக்கின்றோம்.
அப்ப நம்ம வெளியில யாரோ ஒருத்தருடைய விமர்சனக்கு நாம் பயப்படுகிறோம், சமூக அந்தஸ்தாக அதை நினைக்கின்றோம். அப்ப இந்த ஜீவனை காப்பாற்றுவதில் நம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அகங்காரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கின்றோம். அதுதான் ராக துவேஷம், கௌரவம். அப்ப ஏன் நிலையிலிருந்து நீ வாழ்ந்து பார்த்தாதான் தெரியணுவாங்க நிறைய பேருக்கு. நீ சொல்லிட்டு போயிடுவ, ஏன் நிலையிலிருந்து நீ வாழ்ந்து பாருன்னுவாங்க. அதுல இருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைப்பது கிடையாதது. நான் அதிலேதான் இருப்பதன் என்பதற்கு அது ஒரு சாக்கா கூட வரலாம். அப்ப எல்லாமே தெரியுது, ஆனா நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் அப்ப நாளுக்கு நாள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கமும் இல்லாமல் போய்விடுகிறது. நான் 20 வருஷம் வித்தியா தேர்ந்தோட இன்னும் என்னால் கலர் ட்ரெஸ் விட முடியலன்னா என்ன அர்த்தம் ஆகுது? அப்ப வெறும் 2 கிரமங்களை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு மத்த கிரமங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, 2 போதும் சொல்லிட்டாரு ஞானபிதா. அப்ப 2 கிரமங்கள் கடைபிடிப்பவர்கள், ஒன்றுமே இல்லாதவங்க 2 கிரமங்கள் வித்தை வருவதற்கு. அப்ப 2ல இருந்து 30க்கு போகணும், 30ல இருந்து 250 சட்டங்களுக்கு நம்ம போகிறோம். அதுதானே ப்ரமோஷன் நம்மளுக்குள்ள. அது சித்த வித்தையினுடைய நம்மளுடைய வளர்ச்சி அதுதானே. அது அந்த ப்ரமோஷன் என்பது ஒரு நாள்லயும் அடையலாம், 50 வருஷம் ஜபம் பண்ணியும் அடையலாம். அப்ப அதுலயே நமக்கு ஒரு தேக்க நிலை என்பது ஏற்படுதல். அது இது யார் கையில இருக்கிறது? அவரவர்கள் தான் அவனுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதில் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றுதல் முடிவு செய்தால், ஏன்னா நம்ம தான் கதி எடுக்கணும், நான் தான் என் கதி எடுக்கணும், நான் தான் என் ஜீவனை வெளியில வியாபிக்க விடக்கூடாதது. அப்ப அடுத்தவங்க பண்ணி என்ன பிரயோஜனம்? அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தான் சதா பிராணாயாமம் நடத்தணும், அதுக்கான வழிமுறைதான் சொல்ல முடியும். மற்றபடி அவர்தான் சதா பிராணாயாமம் நடத்த வேண்டும், மற்றவர்கள் நமக்கு வழிமுறைதான் காட்ட முடியும். நம்ம தான் சதா பிராணாயாமம் பண்ணி நம்ம ஜீவனை காப்பாத்திக்கணும். ஆனால் அதுக்கு விட மாட்டார்கள் சுத்தி இருக்கிற இந்த மாயையான உலகத்தில் உள்ள மக்கள். அப்ப அதுக்குதான் பல்வேறு இடையூறுகள் தருவார்கள், சித்த வித்தை கிரமங்கள் படி நடப்பதற்கான அந்த மாதிரி சூழ்நிலை அவர்கள் உருவாக்குவார்கள். அப்ப அதுக்குதான் நம்மளுக்கு தீரதை ஷமா என்ற ஒரு வைராகியம் என்பது நமக்குள்ள இயல்பாகவே அது வரணும். அது அந்த வைராகியம் எப்போ வரும்னா நம்மளுடைய சுக்கிலத்தை காக்கும் போது மட்டும்தான் வரும். அது அப்ப அடிப்படையில ஒன்னோடு ஒண்ணு ஒரு லிங்க் ஆயிட்டே இருக்குது. அது அந்த பிரம்மஸ்வரூபமான சுக்கிலத்தை காக்கும் போதுதான் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த சுக்கிலத்தினுடைய காக்கிற தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கிரமங்களுக்கு உட்பட்டு வாழ்வீர்கள். அதுல ஒரு வைராக்கியம் வரும் இயல்பாகவே உங்களுக்கு. அதுதான் அலங்காரங்கள் வேண்டாம், இயல்பாவே இருக்கு. அதுக்குதான் சிவன், விஷ்ணுக்கு அலங்கார பிரியன், பல்வேறு விதமான அலங்காரங்கள். சிவனுக்கு அது கிடையாது. அதுக்குதான் ஏற்கனவே சித்த வேதத்துல ஞானபிதா உதாரணமாக சொல்லிவிட்டார். முக்கியமான அந்த சிவனுடைய ஸ்தலங்களில வெளி உலகத்துல சிவன் அந்த உருவத்துக்கு மேல ஒரு தண்ணி பாத்திரம் வச்சு, தாரா பாத்திரம் வச்சு தண்ணி ஒரு ஒரு சொட்டாக மேல விழுந்துட்டே இருக்கும். அது என்னன்னா சிவன் எப்பவுமே அலங்காரங்கள் இல்லாமல் வெறும் தூய நிலையில தன்னைத்தானே அந்த சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. தூய நிலையில எப்பயுமே அவர் சாத்வீகத்தன்மை உடையவராக இருக்கிறாரு. அலங்காரங்கள் அவருக்கு பெரியர் இல்ல. அப்ப அந்த சிவன் என்ற அந்த பிரம்மம் என்ற அந்த நிலையை நம்ம அடையணும். ஏன்னா நம்ம மாயையில் இருக்கின்றோம், மனம் என்பது மாயை. அப்ப அந்த மாயையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். அப்ப சிவன் என்ற அந்த தன்மை, பிரம்மம் என்ற நிலையை நம்ம உணர வேண்டும் என்றால் நம்மளுடைய இந்த உடல் அலங்காரமும் அந்த பிரம்ம நிலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் என்பது இருக்க வேண்டும். அது எண்ணம் சொல் செயல் மூணும் ஒரு புள்ளியில் குவிக்க வேண்டும்.
ஒன்றுக்கொன்று அது முரண்பட்டு இருந்தால் எந்த ஒரு விஷயமும் அது சக்சஸ் ஆகாது. அதே மாதிரிதான் நல்ல ஒரு வித்தியார்த்தி ஆக வேண்டும் என்றால் அது எண்ணம். அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால அது சொல்லாகுது. நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தால்தான் அது செயல்லையும் அது சரியாக அது முடியுது. அப்ப எண்ணம் சொல் அதுக்கு கிரமங்கப்படி நான் வாழ மாட்டேன், ஆனா வித்தை மட்டும் நான் பண்ணுவேன். வித்தை சூப்பர்னு அதை மட்டும் பேசிட்டு இருப்பேன், கிரமங்கள் மட்டும் அதை பத்தி பேசுவேன் அப்படின்னா வாழ கூட மாட்டேன். சில பேர் அதை பத்தி சொன்னாலே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அததான் சொல்லிட்டேன், உப்பு உப்பு மட்டும் வாங்குறாங்க, அதை பாதுகாக்கக்கூடிய உப்பு கூட வாங்கலன்ற மாதிரி. அப்ப கிரமங்களுக்கு உட்பட்டு நாம வாழவில்லை என்றால் நமக்குள்ளே அது முரண்பாடு, எண்ணம் வேறு சொல் வேறு செயல் வேறாக இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் தான் நமக்குள்ள அது அடிப்படை, அது முக்கியம் என்ற ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால் அப்ப கிரமங்களுக்கு நம்ம அதை முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அது அடிப்படையில இந்த இடத்துல ஒரு உறுதியாகவும் ஞானபிதா சொல்றாரு. இதுல நம்மளுடைய இந்த ஜடத்துல மேல் பாகமாகிய இருதய ஸ்தானமான புருவ மத்தியத்துல ஈஸ்வரன் குடிகொண்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி குடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஈஸ்வரனுடைய சக்தி 9 துவாரங்கள் வழியாக அது பறந்து கிடக்கிறது, சிதறி போய் கிடக்கிறது. பறந்து கிடக்குன்னா அது சிதறி போய் தான் இருக்குதுன்னு அர்த்தம் வந்தது. அப்ப அந்த சிதறன அந்த ஜீவசக்தி எல்லாமே அது ஒண்ணு சேர்க்கணும்ல. அதாவது அண்ணாக்கில் இருந்து மேலே புருவ மையத்தோடு சேர்ந்திருக்கின்ற உள் வழியே உள்ள 2 துவாரங்களும் வெளியிலிருந்து மேல் பாகமாக மூக்கின் 2 துவாரங்களும் சென்று சேருகின்ற இடம்தான் அதுக்கு குதோன்னு பேர். அது அவ்விதமில்ல அந்த குதத்தின் வழியாக ஈசனுடைய சக்தி புறப்பட்டு அங்கிருந்துதான் நம்மளுடைய அந்த சக்தி என்பது பிரம்மம் என்ற நிலையிலிருந்து அது சக்தியாக அங்கதான் அது மாறுது. புறப்பட்டு உள்ளே உள்ள 2 துவாரங்கள் வழியாக கீழ்ப்பக்கமாக வருகிறது. அப்ப அந்த சக்தி எப்படி அது வருது, அது சக்தியாக அது வெளிப்பட்டு நவ துவாரங்கள் வழி எப்படி வருது? அப்ப அந்த குதம் என்ற பகுதியில் இருந்து அது கீழ்முகமாக அது பயணிக்கிறது. அது கீழ்முகமாக அது பயணித்தாலே அது இயல்பாகவே நம்ம மாயையில் தான் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அது அந்த சக்தி அதுவே அது இருக்கும் இடத்துல அப்படியே நிலைநிற்க செய்தாலே அது இயல்பாகவே அது பிரம்மாந்தரத்தை அது தட்டி திறக்க மதது. அது கீழ்முகமாக அந்த சக்தி குதத்திலிருந்து அது கீழ்முகமாகத்தான் அது பயணிக்கிறது. அப்ப அந்த மாதிரி பயணிக்கத்தால் தான் அது உள்ள வெளியில போகுது. இந்த மாதிரி மாயினுடைய இந்த அலங்காரத்தினுடைய இந்த பந்தங்கள் நம்ம மாட்டிக்கொள்கின்றோம். இந்த மாதிரி 7 துவாரங்கள் வழியாக வெளியே வருகின்ற அந்த சக்திய அந்த துவாரங்கள் வழியே வெளியில விடாம உள் வழியே பரவி கிடைக்கிற சக்தியோடு சேர்ந்து சக்தி உண்டாகின்ற அந்த குதம் வழியாய் மேலே இருதயமாய் இருக்கின்ற அந்த புருவ மத்தியத்தில் சேர்க்கும் போது தான் அது ஈஸ்வரன் ஆகிறது. அப்போது தான் தன்னைத்தான் அறிகின்ற அந்த நிலைமை ஏற்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவ ஞானப்பிதா நம்மளுக்கு வலியுறுத்துறாரு. இந்த அலங்காரங்கள் என்ற முறையிலேயே கௌரவம் என்ற முறையிலேயே செய்து நம்மளுடைய பொருஷ்டமமாகுது, மனதினுடைய வெளியில வியாபிக்கக்கூடிய அந்த தன்மையால ஜீவ விரயமும் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப இந்த வித்தை பற்றும் பயிற்சி பண்ணியும் நம்மளுக்கு அந்த நிலை ஏற்படலாம், அதால கால விரயமும் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? உண்மையில நம்ம பக்தி விசுவாசம் இல்லை நம்ம ஜீவன் மேல இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம், சொல்லிட்டு வித்தை வாங்கிட்டோம், ஆனா உண்மையில் இல்லை. ஜீவன் மேல நம்ம உண்மையில சிநேகிக்கவில்லை. அப்போ அது உண்மையான சிநேகம் நமக்குள்ள அது வர வேண்டும் என்றால் அப்ப கிரமங்கள் உட்பட்டு நம்ம வாழ்வது தான் அது சரியான முறையாக இருக்கும். அப்ப எல்லா விதத்திலையும் நம்ம கிரமங்கள் படி வாழ்தல், ஜபத்துக்கான அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த உணவு முறை பழக்க வழக்கங்களும்
நம்மளுடைய மனதினுடைய அந்த பொழுதுபோக்கு விஷயங்களிலும் எல்லாமே இந்த வித்தைக்கு ஒத்து வரா மாதிரியே நம்மளுடைய தொழிலுடைய அமைப்பையும் நாம் உருவாக்கிக்க வேண்டும். நாம் இருக்கிற இடமும் சரியது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உபஜீவனத்துக்கு வேண்டிய அந்த பொருளாதார சூழ்நிலையும் சரியது. இப்ப எல்லாமே அது சரியான முறையில் அமைத்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை, அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கான தகுதியும் வளர்த்துக்கணும். அந்த சூழ்நிலையும் இயல்பாகவே நாம் உருவாக்க வேண்டும். அப்பதான் நமக்கு எளிமையாக ஞானபிதா காட்டிய இந்த வழியில நம்ம பயணிக்கிறதுக்கு சீக்கிரம் ஒரு ஸ்டேஜ் 6 ஆதாரங்களை கடப்பதற்கு, இல்லைன்னா இன்னும் மூலாதாரத்திலே உட்கார்ந்துட்டு இருப்போம். சுவாதிஷ்டானமே நம்மளுக்கு இன்னும் என்னன்னே தெரியாத இருக்கும். மணிப்பூரும் என்னன்னே தெரியாத இருப்போம். எது புக்க படிச்சுட்டா உடனே அது சரியான புரிதல் ஏற்படாதது. அவரவர்கள் அனுபவத்தில் வரும்போது தான் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டதன் சரியாக நமக்கு அது புரியும். அது பிராக்டிக்கல்ல வரும்போது தான். இல்லைன்னா வெறும் தேரி மட்டுமே இருந்து அனுபவம் இல்லாத தேரி ஒரு செயலும் ஒரு விதத்திலையும் அது பயன் அளிக்காது. அப்ப அந்த நடைமுறை அனுபவத்தில் வர வேண்டும் என்றால் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம இயல்பாகவே அது நம்ம உருவாக்கணும். அப்ப அந்த உருவாக்கக்கூடிய அந்த தகுதியும் அந்த திறமையும் இருந்தால் மட்டும்தான் சரியது. நம்ம ஜபத்திலையும் அதுக்கேற்ற தகுதி திறமையை, அதுக்கான அந்த நிலையை அடைவதற்கான அந்த சூழ்நிலையை நம்மளால உருவாக்க முடியும். அந்த நிலைமையும் நம்ம பிராக்டிக்கலா எளிமையாக அடைய முடியும் என்பதுதான் இந்த இடத்துல ஞானபிதா வலியுறுத்துறாரு. அதே மாதிரிதான் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்ற சித்த வித்தியார்த்திகளுடைய வீட்டுல இந்த மாதிரி மற்ற வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிற வித்தியார்த்திகள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த ஜப நேரம் அந்த ஜபம் நடத்துவதற்கான அந்த சூழ்நிலையும் அந்த இடத்துல உருவாக்கி கொடுக்கணும். கூடவே சரியது அவங்க கூட உட்காந்து சத்தினியம் சாப்பிடணும். இந்த வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து அந்த வீட்டினுடைய சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் வித்தை எடுத்தவங்களாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிற அந்த விருந்தாலயம் சேர்ந்து கிரமங்களுக்கு உட்பட்டு வாழற விருந்தாலயம் சேர்ந்தது. அந்த இடத்துலயும் சத்தினி நம்ம உட்கொள்ள வேண்டியதான். எத்தனை பேர் இதை நடைமுறை வாழ்க்கையில ஃபாலோ பண்றீங்க? அப்ப வித்தியார்த்தி எத்தனை பேர், எத்தனை சதவீதம் வித்தியார்த்திகள்? யாரோ ஒரு வித்தியார்த்தி வீட்டுக்கு போறோம், வித்தை எடுத்தவர்கள், இல்ல யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க வித்தை எடுத்தவர்கள், அவங்களுக்கு அந்த ஜப நேரத்துக்கான அந்த சூழ்நிலையை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூழ்நிலை வீட்டுல உருவாக்கி கொடுக்குறோமா? இல்ல சத்தினி சாப்பிடுற மாதிரி அவங்க கூட உட்காந்து எத்தனை வித்தியார்த்திகள் எத்தனை நாள் இது வரைக்கும் சாப்பிட்டு இருப்பீர்கள்? நான் வித்தை வாங்கி 10 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்கு வந்த அந்த சித்த வித்தியார்த்தியோடு சேர்ந்து நான் என் வீட்டுல ஜபமும் ஒன்னா சேர்ந்து பண்ணோம், ஒன்னா சேர்ந்து சத்தினி சாப்பிட்டோம். அது எத்தனை நாட்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாக தான் இருக்கும். அது எந்த வித்தியார்த்தியும் கேட்டாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் அது கூட இருக்காது. கொஞ்சம் ஒரு 10 வருஷம்னா கூட சரி, 3650 நாட்கள் ஏறக்குறைய ஓடிச்சு. அதுல ஒரு 10 நாளாவது இருக்குமா குறைஞ்சபட்சம்? அதுவே ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கிறது. அப்ப நான் வித்தியார்த்தி வித்தம் வாங்கிட்டோம்னு சொல்லிக்கிறோம். பட் நடைமுறை வாழ்க்கையில வித்தியார்த்தி மாதிரி நம்ம வாழலையே. அப்ப எப்படி நமக்குள்ள 10 வருஷம் நான் இந்த வித்தம் வாங்கி கூட என்னால இன்னும் என்னால நிம்மதியா இருக்க முடியல, இன்னும் ஜபத்துல என்ன ஒரு ஸ்டேஜ் அடைய முடியல, எனக்கு அந்த உடல் ரீதியான போராட்டம், மன ரீதியான போராட்டங்களும் சுத்தி இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய போராட்டமும் இருக்குதுன்னா கிரமங்கள் படி நம்ம வாழல. அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. எங்க தப்பு இருக்கிறது? இங்கதானே தப்பு வருது நமக்குள்ள. அது ஜபம் மட்டும் பண்ணி பயன் கிடையாதது. அந்த ஜபத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால், நமக்குள்ள அதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், அதனுடைய 100% பலனை நாம் அன்றன்றைக்கு அது உணர்ந்து மேலும் அதிலிருந்து பயணிக்க வேண்டும் என்றால், இந்த கிரமங்களுடைய வாழ்க்கையம் என்பது நம்மளுக்கு அடிப்படையில மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வித்தியார்த்தி வந்தாங்கன்னா, ஜப நேரம்னா
அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அவங்க கூட உட்கார்ந்து சத்தினி சாப்பிடணும். இனிமேலாவது இந்த வருஷத்துல இன்னும் இருக்கிறது 4 மாசம் தான். இந்த 4 மாசத்துல எத்தனை நாள் அந்த மாதிரி சாப்பிட்டன்றது கணக்கு போட்டு பாருங்க. அது அதுலயே தெரிஞ்சிடும் நம்ம வித்தையில எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கிறது, கிரமங்கள் மேல எவ்வளவு பற்று இருக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் இந்த நியமங்களுக்கு விபரீதமாக நடக்கிறதாயின் அவர்களை ஜபத்திற்கும் சத்தினிக்கும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வருவார்களானால் அவர்களை தனித்திருக்கச் செய்து அவர்களுக்கும் சித்த வித்தை பெறாதவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்த பின்னரே மற்றவர்கள் சத்தினி சாப்பிட வேண்டியது. அப்ப நம்மளுக்கே தெரியும், கிரமங்களுக்கு உட்பட்டு வாழாத, அதுவும் முக்கியமாக அடிப்படை 2 சட்டங்கள் அதை வாழாத வித்தியார்த்திகள், அதையும் ஒழுங்கா கடைபிடிக்காத வித்தியார்த்திகள், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இல்ல போதைப் பொருட்களை உபயோகிக்க மாட்டேன், அடிப்படை இந்த 2 சட்டங்களை அந்த கடைபிடிக்காத அடிப்படையில, மற்ற சட்டங்கள் கூட இருக்கிறது இல்லைன்னு சொல்லல, ஆனா சித்த வித்தை பெறுவதற்கான அந்த தகுதியை கூட கடைபிடிக்காத வித்தியார்த்திகள் இருந்தார்கள்னா அவர்களிடமிருந்து விலகிதான் நாம் இருக்க வேண்டும். வித்தை பெற்றாச்சுன்ற முறையில அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து வசிப்பதோ, அவர்களோடு கூட்டுறவு வைத்துக் கொள்வதோ, இதெல்லாம் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கணும். அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது 30 சட்டங்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களோடு அவர்கள் சேர்ந்து இருக்கலாம். அது அப்ப நம்மளுடைய அந்த முன்னேற்றம் என்பது, அவங்க கோச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களையோ சரி, அது எந்த நேரமும் அவங்க கூட பழகிறது, பேசுறது, இருக்கிற சூழ்நிலையே இருக்கிறது எல்லாமே தவிர்த்தல் நல்லது. நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது தான், கிரமங்கள் படி வாழ்வது தான் நம்மளுடைய முழுமையான நோக்கம். அப்படி வாழாதவர்களை நம்ம வந்து தனித்திருக்க செய்யணும். அவர்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். அது மன அளவிலாவது விலகி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அப்ப அந்த வெளி சூழ்நிலை நம்ம சரியான முறையில் அதை உருவாக்கும். அது அகங்காரத்துல ஜாக்கிரதை வரலவில்லை என்றால் வெளியே ஒரு புரியுதுங்களா? அது பொருளாதார சக்கரத்திலேயே உன்ன நீங்க போகலன்னு தான் அர்த்தம், ஒழுங்கா போகலன்னு தான் அர்த்தம். அது அப்படி ஆகி போயிடும். அங்கேயேதான் உக்காந்துட்டு இருக்கீங்க. உடம்புல ஜாக்கிரதை வந்தாதான் மூலாதாரம் கம்ப்ளீட் ஆகும். அகங்காரத்துல ஜாக்கிரதை வந்தாதான் ஆகும். எந்த காரணத்துக்காக நம்ம சத்தனி சாப்பிடுறது இல்லை அந்த மாதிரி? அது அதாங்க அந்த அகங்காரம். அகங்காரம், அதாவது அது யாருமே அந்த பாயிண்ட் வர்றவங்களும் அது விரும்ப மாட்டேங்கிறாங்க. விரும்பல, பிடிக்கல, அதால விரும்பல. அப்படி வந்துருது. பிடிக்கல, அதால விரும்பல. இல்ல, அதை பத்தி ஒரு தீவிர சௌக்கஸ், ஒரு தீவிர அந்த விழிப்புணர்வு இல்லாதனால அதை பத்தி நம்ம அப்படியே அதுதாக அப்படியே தோணுன்னா கூட இன்னைக்கு வேணா அடுத்த தடவை வந்தா சாப்பிட்டுக்கலாம். போஸ்ட்போன் பண்ணிடுவோம். போஸ்ட்போன் பண்றது. போஸ்ட்போன் பண்ணிடுவோம். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஜபம் வேணா நாளைக்கு 3 வேளை பண்ணிக்கலாம். எத்தனை பேர் அந்த மாதிரி தள்ளி போறாங்க? பண்ணிக்கலாம். அதாவது நாளைக்கு நான் கிரமங்களை இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கலாம், இன்னும் 6 மாசம் பத்து நான் ரிட்டையர் ஆயிட்டோம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதை தள்ளி போடணும் மைண்டு. அதாவது மைண்டு பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அது உடம்பு விஷயத்திலையும் பொய் சொல்லி எஸ்கேப் ஆயிடும், உயிர் விஷயத்திலையும் பொய் சொல்லி சூப்பரா சாமர்த்தியமா தப்பிக்கும். மைண்டுடைய இதுவே அதுதான். அது காரணம் என்னன்னா, நான் கிரமங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அது உயிருக்கு எதிரி ஆயிடும். அது அப்படின்னா நான் நாளையில இருந்து ஃபாலோ பண்ணிப்பேன்னு சொல்லிடும், உயிருக்கு சமாதானம் பத்திடும்.
இன்னும் 6 மாசம் பத்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன்ற மாதிரி உயிருக்கு அது இது பண்ணிடும் அது. புரியுதுங்களா அது? ஆ அது புரியுது. உடம்புக்கும் என்ன பண்ணுன்னா, ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அந்த உயிரும் உடம்பும் அதுக்கு எதிரி ஆயிடும் அதுக்கு. ஓஹோ. ம். அது கரெக்டா போய் சொல்லிடும் அந்த மாயை. அதுதான் அது. ரெண்டுத்துக்குமே தப்பிக்கிற மாதிரி கரெக்டா ஏமாத்திடும். அவங்கவுங்கள அது ஏமாத்திடும். அவங்கவுங்க ம். மைண்ட் தான் அவங்கவுங்கள ஏமாத்துறது. ம். சரி, சரி. உடல்ல இருந்து அது தப்பிக்கணும். தப்பிக்கணும். ம். இன்னைக்கு ம். என்ன சொல்லிடும், அதுக்கு இத தப்பிக்கிறதுக்கு தான். தப்பிக்கிறது. ஆ. இன்னைக்கு நான் ஜபம் பண்ணவானா சோம்பேறியாக தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுன்னா, உடல் ஒரு ம். கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நாளையில இருந்து பண்ணிக்கலாம்னு ஒரு சமாதானம் ஆயிடும் உங்களுக்கு. உயிர் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் தானே சொன்னேன், நான் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன்னு சொல்லிடும் மைண்ட் அது. ஓஹோ. ம். இது ம். மனதினுடைய இதுதாங்க இது. சரி. அவங்கவுங்களுக்கு அந்த மனதினுடைய இதுதான் அது. அப்ப ம். அது நம்மளை ஏமாத்துதுன்னா, அது ம். உருவாக்கவே தானே நம்மளை ஏமாத்துது அது. ஓஹோ. அதை உருவாக்காமல் இருந்தா அது எப்படி நம்மளை ஏமாத்தும்? சரி. ம். அதுதான் அங்க பிராக்டிக்கல் சிக்கல் வருது. புரியுதுங்களா? ஆ ஆமாங்க. அது பிராக்டிகல் இயல்பாவே அதுதான். ம். அப்ப அதுதான் மைண்டு தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மைண்டு தான். என்னன்னா, இப்ப கூட ஏதோ ஒண்ணு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. என்ன புரியுதுங்களா? உடம்பு டயர்டா இருக்கும், படுக்கலாம்னு சொல்லும். அது கண்ணு சொக்கி விடும், உடம்பு டயர்டா இருக்கும். ம். ஆனா மைண்டு சொல்லாது. இன்னும் 2 சினிமா பார்த்துட்டு படுக்கலாம்னு சொல்லும் அது. ம். புரியுதுங்களா அது? அதுலதான் சுகம் இருக்குதுன்னு பொய் சொல்லும் நம்மள்ட அது. போய் சொல்லும். அதுல ஜீவசக்தி நஷ்டமாகுதுங்கிறது தெரியாம அதே போகுது. ஆ. மாதிரிதான் ஒரு சாப்பாடு போதும்னு ஏப்பம் வந்து உடம்பு சொல்லும் உங்களுக்கு அது. இதுக்கு மேல ம். வேண்டான்னு சொல்லாது. மைண்டு ம். இன்னும் 2 புடி சாப்பிடலாம்னு சொல்லும், பொய் சொல்லும். போய் சொல்லும். சரி. எச்சா சாப்பிட கட்சியில அவஸ்தைப்படுறது உடம்பு தான். உடம்பு தான். புரியுதுங்களா? புரியுது. புரியுதுங்க. புரியுதுங்க. இன்னைக்கு வாக்கிங் போவானா, இது போவானா, இன்னைக்கு அழகா சினிமா பார்க்கலான்னு உடம்பு ஏமாத்தின உடம்பு அது. ம். கட்சியில ஓஹோ. நோய் வந்து அவஸ்தைப்படுறது அந்த உடம்பு தான். உடம்பு. ம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு புரியுதுங்க. பொருள் சாப்பிட சொல்லியே நாக்கு எரியுது, ம். நல்ல தண்ணி வருது, ம். உடம்பு உண்மையை சொல்லுது, எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிடுது. மைண்டு ஒத்துக்காதது அது. ம். சாப்பிடலாம், த்ரில்லிங்கா இருக்கும் நம்மளுக்கு. த்ரில்லிங் பிடிக்கும் அதுக்கு. ம். உடம்ப டேமேஜ் பண்ணிடும். அதுக்குதான் இது கிரமங்கள்லயும் சொல்லிட்டாரு. இதுவான த்ரில்லிங் இந்தமான விஷயங்கள்லாம் இறங்காது. உடலுக்கு ஜடத்துக்கு அபாயம் தர விஷயத்துல மைண்டு ஏத்துக்கும். த்ரில்லிங் இருக்கணும், நம்ம த்ரில்லிங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வீலிங் பண்ணலான்னு பண்ணோம் டூ வீலர்ல. ம். ம். உடம்பு மாட்டிக்கும் கட்சியில. உடம்பு மாட்டிரும். புரியுதுங்களா? கோழி சண்டை நம்மளுக்கு சண்டை படம்னா ரொம்ப பிடிக்கும். ஆ. சினிமா கூட ஃபைட் இல்லைன்னா என்ன படம்னுவாங்க அது. ஆ. சூப்பரான கட்சியில உடம்பு மாட்டிட்டு முழிக்கும் அதுல. ம். அப்ப எனக்கு சண்டை போட பிடிக்கும்னு அர்த்தம். எனக்கு சண்டை போடுற படம் பிடிக்கும்னா உங்களுக்கு சண்டை போட பிடிக்கும்னு அர்த்தம். வேற எதுவுமே கிடையாது. ம். ஸ்டோரேஜ் அந்த அளவுக்கு அழுத்தமா இருக்குன்னு அர்த்தம். சரி. அதுதான் உங்களுடைய இது வந்து உங்களுடைய ஓஎஸ் அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஹார்ட் ம். டிஸ்க்ல ஓஎஸ் அந்த மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. ஓஹோ. ம். அந்த ஓஎஸ் அழிக்கணும். ஹார்ட் டிஸ்கே மொத்தமே எரேஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டேன். நடவடிக்கை கிரமங்களுக்குள்ள ஓஎஸ் பதிவு பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். அருமை, அருமை, அருமை. சூப்பர்ங்க. சரி, சரி. அதை டவுன்லோட் பண்ணாதான் அது நடக்கும். ம். ஓஎஸ் தப்பு தப்பா வச்சுட்டு ம். என்னதான் இதை பண்ணாலும் கிரமங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வாழ்வீர்கள். சரி, சரி, சரி. புரியுதுங்களா? ஆமா. சப்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு, ம். சூப்பர் கான்சியஸ் மைண்டு. ம். அப்ப அடிப்படையில உங்களுக்கு வந்து இந்த கான்சியஸ்ல இதுவா ரொம்ப ஜாக்கிரதையா தான் உங்களை இது ஓஎஸ் பதிவு பண்ணணும். ம். சரிங்க. ரைட், ரைட். புரியுதுங்களா? அப்பதான் வந்து பிராக்டிக்கலா இதுவா வர முடியாது. ஆமா. கீழே வித்தையில அதுக்கேற்ற மாதிரி கிரமங்கள் படி வாழக்கூடிய அந்த சூழ்நிலை அது உருவாக்கும். அது ம். 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 ஓஎஸ் தப்பா இருக்குது.
ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரே தப்பா இருக்கு, என்ன செய்ய முடியும்? அதுதான் அங்க ஆப்ஷனே தப்பான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த சரி. தப்பான ஆப்ஷன் பதிவு பண்ணவே தானே தப்பான ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்க ஓஎஸ்ல. ஆமா. ம் 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 ம். அதுதான் அங்க சிக்கலா வர்றது. ஸ்- ஓ, சரிங்க. அது ம். எளிமையா புரியுமா? கம்ப்யூட்டர் முறையில இப்படிதான் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, ஆமாங்க, ஆமா. இன்றைய காலத்துல வந்து எதுனா ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியுது. ம் அதுதான் அங்க அது தப்பா இருக்குது. ம். புரியுது, உங்க வேஷன் தப்பா இருக்குது. அது சரி சரி. அதனாலதான் கிரமங்கள் என் மேல வாழ முடியறது இல்ல. ம். அப்ப அப்போ அதுக்கு நமக்குள்ள அது வரணும்னா அது ஃபுல்லா டிலைட் பண்ணணும். டிலைட் பண்ணனா அது நிச்சயில தான் டிலைட் பண்ண முடியும். ஓ, ரைட். டெலிட் பண்ணி அதே நிஷ்டையில வந்து 30 கிராமங்களை லோட் பண்ணி விட்டணும், அப்லோடிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அதை லோட் பண்ண ஆ. விட்ட போவாத, டிலைட் ஆகாது. ஆமா. சரி. புரியுங்களா? அப்ப அந்த இது வேணும் நமக்குள்ள. அது அந்த ம். ஒரு அந்த எல்லா நோக்கமா நம்ம வெளி சூழ்நிலையும் உருவாக்கணும், நம்ம உள் சூழ்நிலையும் ரெண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் முதல்ல உள்ள உருவானாதான் வெளியில கரெக்டா வரும் உங்களுக்கு. அது ஓ, ரைட் ரைட் ரைட். அப்ப ஆமா. உள்ள உள்ளது ஆர்டிஸ்ட சரி பண்ணாதான் உங்களுக்கு செட் ஆகும். செட் ஆகும். ம். கரெக்ட். ம். உள்ள உருவாக்காத வெளியில என்ன முயற்சி பண்ணாலும் தோத்து போயிடும். அதான் அவர் சொல்லிட்டாரு. ம். உள்ளந்து தானே உன் ஜீவன் ஈஸ்வரத்தன்மை இறங்கி வந்தது. அப்ப உள்ளதான் நீங்க மாத்தணும், வெளியில உள்ளதான். மாத்தி பிரயோஜனம் கிடையாது. அது ம். உங்களுக்குள்ளதான் அந்த இதுல தான் மாத்தணும். அப்ப அது நிச்சயில தீவிரமான பயிற்சி, தீவிர ஜீவன் மேல உண்மையான பக்தி விசுவாசம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி ம். உள்ள சரி பண்ண முடிய மாட்டேங்குது. ம். இல்ல வித்தியார்த்தியாக கூட பேசிக்கலாம். ஆள் தான். நானும் 20 வருஷம் சீனியர் வித்தியார்த்தி, நான் இவ்வளவு ம். படிச்சிருக்கேன், 4 சப்ஜெக்ட்ல நான் PhD வாங்கியிருக்கேன், இந்த ஃபீல்டுல இந்த உயர்ந்த பதவியில நான் இருக்கேன், ம். நான் சொல்றதுதான் கரெக்ட்னு வாங்கோ. அது கிடையாதது. உலக விஷயத்துக்கு ஒண்ணா அவங்க சொல்றது இருக்கலாம். ஆனால் ஜீவனை காப்பாற்ற வேண்டிய விஷயத்துல ம். யாருக்கு நல்ல நிச்சய கைகூடி நல்ல ஒரு கிரமங்கள் படி வாழைகிறார்களோ அவங்க சொல்றதுதான் அந்த விஷயத்துல அது கரெக்ட். அது கரெக்ட் அவங்க கரெக்ட். உலக விஷயத்துல ஒன்னா PhD இருக்கலாம், குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல குறிப்பிட்ட போஸ்டிங்ல இருக்கலாம். இதுதான் இந்த திட்டங்களுக்கு, இதுதான் இந்த முக்கியம். நம்மளும் அவங்களுடைய ஜபத்துடைய எந்த அளவுக்கு உள் சுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இதுவும் ரைட் ரைட் ரைட். வெளிப்படும். ம். யுத்த பயணத்துல வந்து அந்த உள்ள எந்த அளவுக்கு அந்த ஆதாரங்களை கடக்க முடியுன்றது அவங்களுடைய இதுல அந்த உள்தன்மையில தான் இருக்கிறது. அவ்வளோதான் தான் இருக்கு. மற்றபடி ம். உலகத்துல எந்த போஸ்ட் இருந்தாலும் இதுக்கு யூஸ் ஆகாது, வேஸ்ட். வேஸ்ட் தான். ம். வீண் டம்பம் எல்லாத்தையும் தான். ம். எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். இறக்கி வைக்கலாம். இறக்கி வச்சுட்டு வந்தா மட்டும்தான் வித்தை செட் ஆகும். நிலையத்து சரி. கூட செய்யுது. நான் இந்த ம். போஸ்ட்ல இருக்கிறேன்னு வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த நிலையத்து கூட உங்களுக்கு செட் ஆகாது, ஜபத்துக்கு செட் ஆகாது. ம். சரி. வித்தியார்த்தின்ற முறையில ஒன்னா விட்டு போங்க நிலையத்துக்கு. நான் இந்த போஸ்ட்ல இருக்கிறேன்னு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அவமானம் வந்தே தீரும், அது தடை வந்தே தீரும். ம். நம்ம பார்க்குறோம்யா. ஆமாம், நடைமுறையில் எத்தனையோ இடத்துல பார்க்குறோம் நம்ம. ஆமாம். வந்தே தீரும் அது. ம். அப்படி இல்லை, அந்த இடத்துல தடை வந்துன்னா கூட அது வேற ஒரு இடத்துல அந்த இடம் உயர்ந்த நிலைக்கு போற இந்த சூழ்நிலை அது உருவாக்கி கொடுத்துடும். இந்த இடத்துல இருந்தா நீ ம். தேர மாட்ட நிலை ஜபத்துல, அதால வேற ம். ஒரு இடமும் சூப்பரா ஒரு உருவாக்கி கொடுத்துடும். ரெண்டு விதத்துல எப்படி வேணாலும் வரும். வரும். ம். நம்ம கரெக்டான முறையில பயணம் செய்தோம்னா அது இல்லைன்ற ம். சமயத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடணும். வித்தையில தொடர்ந்து சரியா பயணிக்க முடியாது ஒரு அடிப்படையில. அப்ப அந்த மனம் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த இடத்துல அந்த மனதை வந்து சூப்பரா ஏமாத்தோம். உடம்பு கூட ஏமாத்தாது, சில நிறைய உண்மையை சொல்லிடும். ஏன்னா ம். சுகர் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து என் உடம்ப நான் சரியா பராமரிக்கல, அதான் எனக்கு சுகர் வந்தது. அது கான்சிக்வன்ஸ். ம். அது உண்மையதான் சொல்லும் உடம்பு எப்பயுமே. ம். காமிச்சு குத்துச்சது. ஆமாம். இப்ப நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் கரெக்டா தானே இருந்தேன், நான் கரெக்டா தானே சாப்பிட்டேன், கரெக்டா தானே எக்ஸசைஸ் செஞ்சேன்னு, எனக்கு ஏன் ம். இது வருது? நமக்கு மைண்ட் அந்த கேள்வி கேட்கும் உங்களுக்கு. ஆமாம். பொய் பொய்யா டம்பம் அடிக்கும். ஆமாம். கரெக்ட் யோகிய மாதிரியே பேசும் மைண்ட் அது. ம்.
உடம்பு உண்மையை சொல்லிச்சு, அவ்வளவுதான். இந்த நோய் இருக்கிறது. அப்ப இந்த விதத்துல உனக்கு சரியாக பராமரிக்க கூட திறமை இல்லை, அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதுதான் அந்த இடத்துல சிக்கலா வருது. அப்ப உடம்புல ஜாக்கிரதை வரத்துக்கு தான், அது மனதளவிலேயே நம்ம ஜாக்கிரதை வரத்துக்கு தான் கிரமங்கள் விதியது நமக்கு. அடிப்படையில இந்த கிரமங்களே பிரிச்சிடலாம். உடலுக்கான விதிமுறைகள், மனதுக்கான விதிமுறைகள், ஜீவனுக்கான விதிமுறைகள் மூணா பிரிச்சிடலாம். அதுல இந்த சட்டங்களை பிரிச்சிடலாம், அது கரெக்டா பிரிச்சிடலாம். சரி சரி. எத்தனை பேர் பிரிச்சு பார்த்திருக்காங்க அந்த மாதிரி? வச்சிருக்காங்க தவிர யாரு எத்தனை பேர் பிரிச்சு பாக்குறாங்க? அதெல்லாம் நுட்பத்துல நுட்பமான விஷயம் இல்லையா? கிடையாது. இல்ல கிடையாது. உண்மை இதுல தீவிரம் வரல. சம்பாதிக்கணும்னு இதுல தீவிரம் வந்த தவிர இதுல வர மாட்டேன். எனக்கு பேரு புகழ் வரணும்னு தீவிரம் இருக்க தவிர இதுல வர மாட்டேன். இல்ல உலக பந்தங்கள்ல இருந்து விடுபட முடியல. 4 தலைமுறையை பூச்சின்னு இருக்குமே நம்மளுக்கு அடுத்தது கூட. அதுதான் அங்க சிக்கல். ஒரு காக்கை குருவி மாதிரி அவ்வளவுதான். அப்பப்ப கேட்டி விட மாட்டோமே அடுத்த தலைமுறைய. பேர பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்த அப்படியே கண்டினியூ தலைமுறையே பூச்சின்னு இருக்குன்னு நம்ம தான் இருந்து காப்பாத்துறோம். இந்த மாதிரி ஒரு அகங்காரத்துடைய நினைப்பால் அது. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவங்க இல்லைன்ற மாதிரி அது ஒரு அடிப்படை மிஸ்டேக்ஸ். புரியுதுங்களா? அது இதுல அந்த தீவிரம், உண்மையில அந்த தீவிரம் வர்றது கிரமங்கள் என்பது அடிப்படையில ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவுக்கு கிரமங்கள் படி வாழறோமோ அந்த அளவுக்கு சித்த வேத புரிதலும் நம்மளுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். இயல்பாகவே ஜபத்திலயும் அந்த தீவிரம் என்பது இயல்பாகவே அதை வர ஆரம்பிச்சிடும். சரி சரி சரி. ஒரு கிரமங்கள் என்பது அதை யாரும் பெருசா மதிக்கல. அதுதான் பிரச்சனை. அது மதிக்காததாலதான் அதுல ஜாக்கிரதை வரல. அதனாலதான் கிரமங்கள் படி வாழறதுக்கு நாம் மறுக்கின்றோம். அத ஜாக்கிரதை வந்ததுன்னா அதுல நம்ம இதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வாழ்ந்துடுவோம். அதுல சில சூழ்நிலை ஒத்துக்க வேண்டியதான். ஏதோ ஒரு ஆபரேஷன், தலையில ஆபரேஷன் ஏதோ பண்ணணும், ஏதோ சூழ்நிலை அந்த இடம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். தலையை மொட்டைச்சுதான் ஆகணும். அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். ஆமா. தாடி முக்கியமா ஜீவன் முக்கியமான? ஜீவன் தான் முக்கியம். தாடி விட்டு இல்ல, அது பிரச்சனை கிடையாது. அது விதிவிலக்கு என்பது இருக்கிறது சில கிரமங்கள், சில சூழ்நிலைகளுக்கு. நம்ம எப்பயுமே விதிவிலக்க தான் பிடிச்சிருக்க தவிர சூழ்நிலையை விட்டுறோம்ல. ஆமா. முதல்ல ஜீவனை காப்பாத்தினா அப்புறம் தாடி முடிவு மறுபடியும் கூட வளர்த்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இருக்குதா? இல்ல நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ண அந்த சூழ்நிலை வராதது. இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்ததுன்னாலும் அப்போ அதுக்கான அந்த இடத்துல ஒரு சின்ன விதிவிலக்கு என்பது இருக்கும். புரியுதுங்களா? அது இருக்குங்க. நம்ம என்ன கொடுக்கப்பட்ட 2 கிரமங்கள் போதும் வித்தைக்கு அது தகுதின்னு சொல்லிட்டாருன்னதோ 2 விட்டு தாண்ட மாட்டேன்றா. அதுதான் பிரச்சனையா இருந்தது. 2லயே உட்காந்துட்டு இருக்கோம். எல்கேஜிலே உட்காந்துட்டு இருக்கோம். ஒண்ணும் நம்ம அதுதான் அங்க சிக்கல். அப்ப வித்தையிலையும் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். நான் 10 வருஷம் 20 வருஷம் வித்தியார்த்தி, நான் சீனியர், இவ்வளவு படிச்சிருக்கேன், இதுல PhD வாங்கியிருக்கேன், இந்த இடத்துல போஸ்டிங்ல இருங்க சொல்லிக்கலாம். பட் ஆனா பிராக்டிக்கல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல இது வரதான் செய்யும். வித்தையை செய்வதற்கான தடங்களோ இல்ல வெளி சூழ்நிலையில எல்லாரோட ஒரு காம்ப்ரமைஸா போகக்கூடிய ஒரு ஏதோ ஒரு இடத்துல அந்த விதத்தால அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க வித்தை பாதிக்கப்படும். வித்தை பாதிக்கப்படும். அவங்க செய்யக்கூடிய வித்தை பாதிக்கப்படும். சரி சரி. நிலையத்துல போய் ஆமான வச்சு நிலையத்துக்கே போக மாட்டோம். அதெல்லாம் வித்தை பாதிக்கப்படும். புரியுதுங்களா? அதுக்கு ஆந்திரா வேற ஒண்ணு தேடிக்க மாட்டாங்க. அதுக்கு சரியான முறையில இன்னும் தீவிரமா பயணம் பண்ணணும் வித்தைக்கு தேடிக்க மாட்டாங்க. அது ஷடவுன்ல தான் போவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்ற சமயத்துல அதை விட ஒரு தீவிரமா வித்தைக்கு போறதுதான் புத்திசாலித்தனம். வித்தைக்கு முழு கவனத்தோட போறதுதான்
அது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். சரிங்க, சரிங்க. அடிப்படை கிரமங்கள் ரொம்ப 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 அடிப்படை முக்கியங்க அதுல. சரி. அவரு என்ன தலையை இதை 30 குத்துட்டு ம், ம். நம்ம அது உயிரை எடுத்துக்கிறதுக்கு, ஆமா. இல்ல, இல்ல. உயிரை கொடுக்கறதுக்கு தான் கொடுத்திருக்காரு, உயிரை ஆமா. எடுக்கிறதுக்கு கொடுக்கல. குடுக்கல. ஐய. எது நம்மளால முடியுமோ அதுதான் குடுத்துருக்காரு சுவாமி. ஆமா. முடியாத ஒண்ணு குடுக்கவே இல்ல. முடியும், ம். முடியும். சாதாரண எல்லாருக்கும் அதை பயன்படுத்த முடியும். நம்ம தான் எஸ்கேப் ஆகிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் எந்த அளவுக்கு கிரமங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆவறீங்களோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதை கிடைக்காது. ஓ! ஒரே அடி. மூலாதாரத்தையே தாண்ட மாட்டீங்க. ம், ம். ஒரே அடி டமால்னு ஒரே அடி அடிச்சிட்டீங்க. ரைட், ரைட். அதான். தாண்ட மாட்டீங்க. ம். அப்படி 4 ஆதாரம் போனாலும் ம். போன வேகம் கீழே வந்து விழுந்துடுவீங்க, திருப்பி மூலாதாரத்துல உட்காந்துப்பீங்க. ஓ! அந்த மாரியும் ஆயிரும். ஸ்லிப் ஆயிரும். ம். இப்ப அதுல என்னன்னா, மூலாதாரம் தாண்டி நாளை மணிப்பூர் நீ போயிட்டு நான் சொல்லுவேன். ம். கிரமங்கள் படி வாழாதால ஜபத்தை விட்டு வெளில வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா மூலாதாரத்துக்கு போயிடுவீங்க, திரும்பி போயிடுவீங்க. ஓ! ஓ! மணிப்பூரத்தில் நிக்க மாட்டீங்க, சரி, சரி. வழுக்கி கீழே விழுந்துடுவீங்க. ம். ஏன்னா புரியுதுங்களா? ஆ, ஆ, ஆ. திருப்பி பஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ம். சரி. புரியுதுங்களா? ம். ஒரு 100 1000 ஸ்டெப் இருக்குது, இன்னைக்கு 200 ஸ்டெப் ஏறினீங்க. ம். கிரமங்கள் படி வாழாத இருந்தீங்கன்னா 200ல நிக்க மாட்டீங்க, திருப்பி ஜீரோ முதல் ஸ்டெப்புக்கு வந்துடுவீங்க, ஜீரோக்கு ம். வந்துடுவீங்க. ம். ம். கிரமங்கள் படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கு 200 ஸ்டெப் ஏன்னா 200லயே நிப்பீங்க. ஓ! வெரி குட். நாளைக்கு வெரி போக குட். சொல்ல இன்னும் ஒரு 100 போவீங்க. ம். ஏன்னா அந்த வைராக்கியம் எல்லாம் வந்துருது. ம். இல்லைன்னா நீங்க போவீங்க ஏதோ ஒரு ம். பாதையில. 100 ஸ்டெப் 50 ஒரு 1000 ஸ்டெப் வச்சுங்க, 500 ம். ஸ்டெப் வரைக்கும் போவீங்க, 4 ஆதாரம் தாண்டி இருப்பீங்க. பட் ஆனா ம். அந்த 500ல நிக்க முடியாது உங்களால, அது எப்பயுமே நிக்க முடியாது. ஓஹோ! திருப்பி ஸ்லிப் ஆகி வந்துடுவீங்க. சரி, 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 சரி. கிரமங்கள் படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் அது. நினைச்சா நினைச்சா கை கொடுதுன்னா, இந்த செகண்ட் கை கொடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 ஆதாரம் போயிட்டீங்களே. ம். இந்த செகண்ட் உட்காந்தா நீ நிச்சயம் கை கொடுது. ம். ம். இப்ப நான் ஜபா உட்காரேன், நிச்சயக்கு போயிடுறேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 ஆதாரம் கடந்துட்டீங்களே. ம். சேகர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ஐயா, சேகர் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இது நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப லாங் விளக்கம் கொடுத்துருக்கீங்க நீங்க. இல்ல? சரி சரி ரொம்ப சரி. டீப்பா போறீங்க. ஒண்ணுல ம், இப்போ நீங்க வந்து வீட்டுக்கு வர வித்தியார்த்தி எத்தனை பேரு சத்தினி பண்ணி சாப்பிட்றீங்கன்னு கேட்டீங்கல்ல. ம். இப்போ நிலையத்திலே எத்தனை பேர் சத்தினி சாப்பிடுறாங்க? அதான் அதே அதுவும் ரொம்ப இருக்குன்னு நான் சொல்லுங்க, அதே தானே நான் சொன்னேன் உங்களுக்கு. அது நிலை, அதே அதே இல்ல தானே நான் நான் இல்ல நான் முட்டுறேன். அதே ரொம்ப குறைச்சல் தான். அப்புறம் ம். இன்னொன்னு, இப்போ ஆசிரம் வரும்போது ஜென்ரலா புருஷன் பொண்டாட்டி வித்தியார்த்தியா தான் வராங்க. அதை ஆமா. பார்த்து ஒரே ஒரு ஜோடி தான் சாப்பிடும்போது ஒரே தட்டுல சாப்பிட்டுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அது யார் எனக்கு தெரியுமா? தெரிஞ்சு ரமேஷ் ஐயா சாப்பிட்டிருக்காரு, அதுதான் நான் ஆஹ் பார்த்திருக்கேன், வேற யாரும் பார்த்தது அவர் இல்ல. மட்டும்தான் அவர் மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். மத்தவங்க நான் பார்த்தது இல்ல, வேற ரமேஷ் ஐயா யாருமே பார்த்திருக்கேன். நான் சாப்பிட பார்த்து கிடையாது. ஏன் நம்ம கூட புருஷன் பொண்டாட்ட போப்போம், நம்ம கூட சாப்பிடலாம்ல. அந்த இல்ல எண்ணம் அது வரதே இல்லையே. தவறு, அது அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை, பிரஸ்டீஜ் பிரச்சனை. ஈகோ அதாங்க. ஈகோவே இருக்கக்கூடாதுல்ல. ராகதோஷம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. இந்த நம்ம சட்ட திட்டமே அப்படித்தானே. ஆசிரமத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே தட்டுல சாப்பிடுறது வேணாம்னு சொல்லலையே, இல்ல சாப்பிடுங்கன்னு அதான் தானே. சொல்றேன். அது நம்ம யாரும் பண்றது இல்லைன்ற. நீங்க சொல்றது நம்மளுக்கு ஈகோ விருப்பம் கிட்ட இல்ல, இதா இருக்கலாம். விருப்பம் இப்போ இல்ல. இப்போ வித்தியார்த்தி எத்தனை பேருக்கு நீங்க வீட்டுல வந்தா போறீங்க கேக்குறீங்களா? எத்தனை பேரு புருஷன் பொண்டாட்டி சத்தினி சாப்பிடுறாங்க வீட்டுல? எல்லாமே கரெக்ட் தாங்க, இதுவும் இதுவும் ஒரு கேள்விதான், புரியுதுங்களா? இது இதுவும் வந்து ஒரு கேள்வி. நான் ஏன் சொல்றேன், நம்மள மாத்திக்கலாம் சொல்றேன். நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் சுட்டி காட்டுறதுன்றது இல்ல, இதெல்லாம் சரி பண்ணி கண்ட முறையில தான் இது ஆமா. சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு உண்மையா ரமேஷ் ஐயா பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இது மாதிரி இருக்கு எல்லாரும் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு அந்யோன்யமா எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அது. இல்லைங்க, அந்த சத்தினி சாப்பிட்டா அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இயல்பாவே இருக்குங்க. ஆமா. அந்த சத்தினி சாப்பிடலன்னா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து முரண்பாடுகள் அப்பப்போ ஒரு இதுவா ஒரு கிளாஷ் ஆயிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. ம், ம். அது சத்தினி அது ஒண்ணு இருக்கிறது. நல்லா இருந்துச்சு அது. கருத்து முரண்பாடுகள் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தான் இருக்கும்.
இருந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் வந்து அந்யோன்யம் வளருன்னா சத்தினி இருந்தா மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட செட் ஆகும். ஆமா, அதுதான் அது இயல்பாவே செட் ஆகும். நம்மள அறியாமலே அது செட் ஆயிடும். அதுதான் சொன்ன பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். சரிங்க நன்றி. சரிங்க. ஆசை. ம். சரிங்க. ரமேஷ் ஐயா இருக்கிறீங்களா? நிறைவு செய்திடலாங்களா? ரமேஷ் ஐயா வந்துட்டு மறுபடியும் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள ஐயா போயிட்டாங்களா? வந்துட்டேங்கய்யா. அதாவது அதாவது ம். என்னோடது பவர் கட் ஆயிடுச்சுங்க 9:30க்கு. அதுக்கு முன்னாடியே 9:15க்கு. அப்புறம் ஒரு 20 மினிட்க்கு அப்புறம் இப்பதான் பவர் வந்துச்சு. அப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? சரி, அந்த கேள்வி பதில்ல கேட்டுட்டு இருந்தேங்கய்யா. நீங்க நிறைவு சரிங்க. பண்ணிடுங்க, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க சரிங்க. ஓகேங்க. நாம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியை நாம் முழுமையாக ஃபாலோ பண்றேன்னா, மனசாட்சிக்கு விரோதமாக அப்படின்னாலே கிரமங்கள் வந்துச்சு டோட்டலா அந்த இடத்துல முன்னாடி. கிரமங்களை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக தான் நான் நடக்கின்றோம். இதுதானே உண்மையே, இதுதானே இது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அப்ப கிரமங்க சொல்லியாச்சு ஞானபிதா. உப்பு கூட சொல்லியாச்சு, உதாரணம் கிளீனா சொல்லியாச்சு. சித்த வேதைக்கு கிரமங்கள் முக்கியம் சொல்லியாச்சு, சித்த வேதம் முக்கியாச்சு. இதுக்கு தூண்கள், 2 தூண்கள். அது மூலமா தான் நம்ம ஜீவனை உயர்த்தி நிக்க வைக்க முடியும். சொல்லியாச்சு. அது நாம் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் வந்து கிரமங்கள் படி வாழ மாட்டோம். அப்ப வந்து அதுவே மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி சரியான முறையில நம்ம வாழும்போது மட்டும்தான் உடலாலும் மனதினாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் நம்ம உண்மையில நம்ம வித்தைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மனசாட்சிக்கு சாதகமாக அது முறைப்படி வாழும்போது தான் நம்ம வந்து அது தன்னிறைவு என்பது பெறும். அப்ப அந்த கிரமங்கள் என்பது ஒரு அடிப்படை, முக்கியமாக நம்ம மனசாட்சிப்படி வாழ்வதற்கு அது ஒரு உரு துணையாக இருக்கிறதுன்றதுதான் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தத்துடன் எனக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாளைக்கு நம்ம அடுத்த கிரமங்கள்ல இருந்து பயணிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.